கம்பல்சரி. ஏன்னா லேப்டாப் கொடுத்து எல்லா மாணவர்களையும் பழக வச்சிட்டாங்க. அதனால் அவங்கவுங்களே பண்ணிக்கிறாங்க. ஆனாலும் இந்த லேப்டாப் கொடுக்குறதுக்கு முன்னாடி இருக்க ஜென்ரேஷனும் அதுக்கு முன்னாடி இருக்க அந்த கொஞ்சம் வயசானவங்கலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சேவைகளை வந்து எங்கே போய் வாங்குறதுன்னு தெரியாது. அப்போ ஒரு மொபைல் கடையிலையும் அங்கேயே போயிட்டு இருப்பாங்க. மொபைல் கடையில் மொபைல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கிடைக்கும். ஒரு இன்டர்நெட் சர்வீஸ் சென்டர் போனாங்க அப்படின்னா அங்கே வந்து ஒரு பிரிண்ட் அவுட் அந்த மாதிரி விஷயங்கள் செய்வாங்க. ஆனால் வந்து ஒரு இ-சேவை மையம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா குடிமக்களுக்கு தேவையான அத்தியாவசியமான விஷயங்கள், நீங்கள் சொன்ன மாதிரி லைக் ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஒரு பட்டா, சிட்டா, ஒரு வருமான சான்றிதழ், ஒரு ஜாதி சான்றிதழ் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா வந்து அது இ-சேவை மையத்து மூலமாக தான் நடந்துட்டு இருக்குது. எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அதை வந்து அவங்கவுங்க கட்டுப்பாட்டில் வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து அந்த மக்கள் வந்து அங்கே போய் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து டக்குன்னு எடுத்துக்குவாங்க ஒரு சின்ன ஒரு பேமெண்ட்டில். முன்னாள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தாலுக்கா ஆஃபீஸில் போனால் அதிகாரியை பார்க்கணும், ஒரு வாரம் 10 நாள் 20 நாள் 30 நாள் அந்த மாதிரி இருந்துச்சு. நிறையா வந்து கையூட்டு லஞ்சம் வாங்குகிற விஷயங்கள் நடைமுறையில் இருந்தது. இப்போ வந்து இ-சேவை மையம் வந்தோடனே இது எல்லாமே ஓப்பன் சோர்ஸாக மாறிடுச்சு. யார் வேணாலும் போகலாம். 25 ரூபா கொடுத்தா ஒரு வருமான சான்று, ஒரு 30 ரூபா கொடுத்தா ஒரு ஜாதி சான்று, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு இன்றைக்கி நம்ம மாநிலம் வந்து பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ இதான் இன்றைக்கி வந்து தேவை. அதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு படிச்சுட்டு வேலைவாய்ப்பற்ற ஒரு இளைஞரை வந்து ஒரு இ-சேவை மையத்தை எடுத்து நடத்தினாங்கன்னா அந்த ஊர் மக்களுக்கு பூரா சேவை பண்ண முடியும். அப்போது அதன் மூலமாக வந்து அவருக்கு ஒரு சொந்த தொழிலை உருவாக்கிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் அங்கே இருக்கவங்களுக்கு சேவை பண்ணுற வாய்ப்பும் அவருக்கு கிடைக்கிது. அவருக்கு வருமானம் அதே சமயத்தில் கிடைக்கிது. ஸோ அப்படிங்கும்போது ஒருத்தருக்கு புதுசாக தொழில் கிடைக்கிது, மக்களுக்கு ஈஸியாக சேவை கிடைக்கிது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது. அதனால தான் இந்த சேவை மையங்கள் ரொம்ப கட்டாயமாக நம்ம வந்து வேணும்னு சொல்கிறோம். இந்தியா இ-சேவா கேந்திராவோட ஃபவுண்டர் நீங்கள். ஸோ இந்த இ-சேவா கேந்திரா ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஐடியா ஃபஸ்ட்டு எப்படி உங்களுக்கு வந்தது? இ-சேவை மையம் ஆரம்பிக்கணும் நான் ஒரே ஒரு ஒரு சேவை மையம் ஆரம்பிக்கணும் அப்படின்றது என்னோடய ஐடியா. நமக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேஜ் அந்தளவுக்கு இல்லை. ஏதோ படிச்சுட்டோம், படிக்க முடியும், பேசுகிறவங்கள புரிஞ்சுக்க முடியும். நம்ம அவங்க கூட வந்து போட்டி போட்டுலாம் பேச முடியாது. நான் சிஎஸ்சி ஐடி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன். அதில் வந்து 10 எக்ஸாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த எக்ஸாமை அதை படித்து எழுதி முடிச்சும் நான் பாஸ் பண்ணியாச்சு. தம்பியெல்லாம் வச்சு கேட்டு படித்து இப்படி பாஸ் பண்ணோம். ஆனாலும் அந்த சர்டிஃபிகேட் வர்றதுக்கு கிட்டத்தட்ட 90 நாள் 100 நாள் ஆயிடுச்சு. இதை வாங்கி அதுக்கப்புறம் ஒரு சென்டர் போட்டு அப்புறம் அதுக்குள்ளே என்னென்ன சர்வீஸ் இருக்குது எல்லாத்தையுமே நான் ஆராய்ச்சி பார்த்தேன். எல்லாத்தையுமே பார்த்ததில் நான் வந்து அதில் திருப்தி அடையலை. ஏன் அப்படின்னா அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இயக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த போர்ட்டல். ஏன்னா அது ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, ஒரு பொதுத்துறை நிறுவனம், நிறையா ஃபண்டு இறக்கிருக்காங்க, நிறையா பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலும் அந்த சர்வீஸ் பத்தலை. நான் இதில் வேறு ஏதாவது நம்ம புதுமையாக செய்யணுமே, என்னுடைய தாட்டே தான். இப்போ இது இருக்குது ஓகே, அதாவது குடிமக்களுக்கு தேவையான அத்தியாவசியமான விஷயங்கள் இங்கே இருக்குது. இன்னொன்று, குடிமக்களுக்கு தேவையான அத்தியாவசிய விஷயங்களை வந்து ஒரு டைம் தான் பண்ணுவாங்க. இப்போ என்னோடய பொண்ணுக்கு வந்து ஒரு ஆதார் கார்டு வேணும் அல்லது வந்து ஒரு ஜாதி சான்றிதழ் வேணும் அப்படின்னா நம்ம போய் வாங்கிடுவோம். மறுபடியும் அது நீடு இருக்காது. ஒன்ஸ் அதை வாங்கிட்டோம்னா அவ்வளோதான், தொலைஞ்சு போச்சுன்னா மறுபடியும் போய் வாங்க போகிறோம், இல்லைன்னா போக மாட்டோம். ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணுறது? இப்போ இ-சேவை மையம் எடுத்து வச்சுருக்கவங்க பூரா இப்படி தான் மாட்டிக்கிட்டாங்க. ஏன்னா ஒரு அத்தியாவசிய தேவை இருக்கவங்க வருவாங்க. ஒரு ரேஷன் கார்டில் பேரை மாற்றணும், பொண்ணு பையனை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, அவங்களுக்கு பேரை மாற்றினா மட்டும்தான் வருவாங்க. அப்போ ஒரு 25 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த விஷயம் தான் அவங்களுக்கு நடக்குது. அப்போ அந்த வாடகைக்கு கூட கட்டுப்படி ஆகாது. அவங்க வாடகை கொடுத்து கம்ப்யூட்டர் வாங்கி வச்சுருக்காங்க, பிரிண்டர் வாங்கி வச்சுருக்காங்க, கரண்ட் பில்லு, இன்டர்நெட் பில்லு, இது எல்லாமே வந்து பீட் பண்ணி ஏதோ வச்சுட்டோம் நடத்தணுன்றக்காக நடத்திக்கிட்டு இருந்தாங்க. நானும் அப்படி தான் நடத்தினேன். ஸோ இதை எப்படி நம்ம வந்து ஒரு எப்படி ப்ராஃபிட்டபிளாக மாற்றணும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்திருக்கும். எப்படி இதை நம்ம ப்ராஃபிட் பண்ண வைக்கிறது? இப்போ நம்ம மட்டும் பண்ணால் பார்த்தா எல்லாத்துக்கும் இதை கொண்டு போகணுமே அப்படின்னு நினைக்கும் போது தான் எனக்கு வந்து இந்த இ-சேவை மையத்தில் ஆட் பண்ணலாம்னு நினச்சது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ். இது எல்லாமே ஓப்பன் போர்ட்டல் சர்வீசஸ். அப்போ நாங்கள் வந்து கம்பெனி ஒரு நம்ம மையத்தை ரெஜிஸ்டர் பண்ணோம்னா ஒரு ஜிஎஸ்டி வாங்கணும், அந்த ஜிஎஸ்டி தான் பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். இந்த மாதிரி இருந்துச்சு. ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து ஒரு ஆடிட் ஆஃபீஸ் போனோம். ஆடிட் ஆஃபீஸுக்கு போனால் பேன் கார்டு வாங்கி தரதுக்கு ஒரு 300 ரூபா வாங்கினார். ஓகே, பேன் கார்டுக்கு எவ்வளோ அப்படின்னு நமக்கு தெரியாது. அப்போ நாங்கள் இதில் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது 104 ரூபா 105 ரூபா, ஃபார்ம் கொடுத்து வாங்கினா 94 ரூபா இருந்துச்சு. சரி ஓகே. அப்புறம் வந்து ஒரு ஜிஎஸ்டி வாங்கினா எவ்வளோ, 3000 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. ஜிஎஸ்டி நம்ம அமெண்ட் பண்ண புதுசில் வந்து 3000 சார்ஜ் வாங்கினாங்க. ஆனால் ஃப்ரீ, தட் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு. ஓப்பன் போர்ட்டலில் போய் யார் வேணாலும் பண்ணலாம், ஆனால் பண்ண தெரியணும்ல, லேக் ஆஃப் நாலேஜ்.